வாழ்க வளமுடன். சென்ற வகுப்பில் வான் சிறப்பு என்ற தலைப்பில் 1லிருந்து 8 வரை பார்த்துருந்தோம். இன்றைக்கி 9வது தலைப்பில் 9வது திருக்குறளை பார்க்க போகிறோம். தானம் தவம் இரண்டும் தங்கா வியன் உலகம் வானம் வழங்காது எனின். அதாவது வானம் வழங்காது எனின் அப்படின்னா மழை பெய்யவில்லை என்றால் வானத்துலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது? மழை. அந்த மழை நம்மளுக்கு கிடைக்கலன்னா பிறருக்காக செய்யும் தானமும் நமக்கு நாமே தவம் செய்வோம், அந்த தவமும் ரெண்டுமே வேஸ்ட்டு, அதாவது பயன் இல்லை அப்படிங்கிறாங்க. அதாவது உலகத்தில் மழை என்ற ஒன்று இல்லைன்னா தானமும் தவமும் ரெண்டுமே போயிடும், அதுக்கு மதிப்பே இல்லை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லிட்டு போயிருக்காரு. அடுத்து 10வது திருக்குறள் என்னன்னா, நீர் இன்று அமையாது உலகெனின். அதாவது நீர் இன்று அமையாது, நீர் இன்றுனா நீர் இன்று அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம். அமையாது உலகெனின் யார் யாருக்கும் வான் இன்று அமையாது ஒழுங்கு. அதாவது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்மளுக்கு என்ன மழை வேணும், மழை இல்லைன்னா என்ன ஆகும்? இப்போ ஏரி குளம் குட்டை எல்லாமே பாழாயிடுச்சு, அதாவது வீணாயிடுச்சு. அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம சரியான முறையில் ஹேண்ட் ஓவர் பண்ண முடியாது, நம்ம ஒப்படைக்க முடியாது. நம்மளே இப்போ குப்பையாக தான் இருக்கிறோம். அதாவது குப்பைக்காரங்களை குப்பைங்கிறோம், அதெல்லாம் கிடையாது. நாம் தான் குப்பை. ஏன்னா நம்ம தான் சேர்க்குறோம், குப்பையெல்லாம் சேர்த்து கொண்டு தண்ணியில் போட்டுடுறாங்க அப்போல்லாம் எடுத்துகிட்டு போய். அப்போ தண்ணீர் நிலைகள் எல்லாம் என்ன செய்யுது? வீணாக போயிடுது. இந்த பிளாஸ்டிக்னால என்ன செய்யுது? இப்போ பூமியிலே தண்ணி போகாமல் என்ன செய்யுது? நேராக கடலோட போய் சேர்ந்துருது. அப்போ நம்மளுக்கு நீரே இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும்? ஒரு புல் வராது. ஒரு புல் வரலைன்னா என்ன ஆகும்? ஒரு ஜீவராசி வாழ முடியாது. அதாவது விலங்கினங்கள் கூட வாழ முடியாது. விலங்கினங்கள் இல்லைன்னா நம்ம பால், நம்மளுக்கு பால் கிடைக்கும், அப்போ கிரைன்ஸு கிடைக்கும், எல்லாமே எங்கேருந்து கிடைக்குது? தாவரங்கள் விலங்குகள்லேருந்து கிடைக்குது. அப்புறம் ஒவ்வொரு இனமாக அழிஞ்சிக்கிட்டே கடைசியில் என்ன செய்வான்? யார் யார் வாழ்கிறாங்களோ அவங்களுக்குள்ளேயே ஒருத்தர் வாழணும்னா அடிச்சுக்கிட்டு சாகுவாங்க. அதாவது இந்த மனிதனை அடித்து கொண்டு சாப்பிடும் ஒரு இது கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு அப்பயே சொல்லிட்டு போயிருக்காரு. அதாவது வானின்று அமையாது ஒழுங்கே இல்லாமல் போயிடும் தண்ணி இல்லைன்னா. அப்போ நம்ம வாழ்ந்தால் போகிறோம்னு ஒவ்வொருத்தரும் என்ன செய்யும்போது நினைக்கும்போது என்ன செய்யும்? அமைதியின்மை ஏற்படும் இந்த உலகத்தில் அப்படிங்கிறாங்க. அதுதான் நம்ம நீர்நிலைகளெல்லாம் நல்ல பாதுகாப்பான முறையில் பாதுகாத்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லணும்னு கேட்டுக்கிறேன். வாழ்காலமோட மறுபடியும் ஒரு தடவை இதை சொல்லிடுறேன். நீரின்று அமையாது உலகினின் யார் யாருக்கும் வான் என்று அமையாது ஒழுங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கடமை என்னென்னா, நம்ம குழந்தைங்களுக்கு சொத்து சேர்க்குறோமோ இல்லையோ இந்த நீர்நிலைகளை பாதுகாப்பாக பார்த்து நம்ம வாழ பழகிக்கணும். வாழ்க வளமுடன்.